இங்க ஒருத்தர் பப்பட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரோட கண்ட்ரோலை மீறி அந்த பப்பட் அதுவாவே நகர மாதிரி தெரியுது. சோ உடனே ஷோவை நிறுத்திட்டு உள்ள போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பப்பட் அதை கடத்திட்டு போறதா சொல்லி அதுவாவே கத்த ஆரம்பிச்சிருது. அதை பாக்குற மக்களுக்கு இதுவே இவரோட பர்ஃபார்மன்ஸ் நினைச்சு கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அதோட வாயை பத்தி உள்ள தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்தா இவரோட கையில கடிச்சு வச்ச மாதிரி பல்லச்சு பதிஞ்சிருக்கு. அப்பதான் அந்த பப்பட்டுக்கு உண்மையாவே ஏதோ ஆகுதோன்னு பயப்படுறாரு. பார்த்தா அது இவரையே பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கு. உடனே திரும்பி பார்க்கும்போது வேற பக்கமா தலை திரும்பிடுது. சோ உடனே இதை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்றாரு. ஆனா மேனேஜர் இவர் ராத்திரி பகலமா ஷோ பண்ணிட்டே இருக்கிறதுனால மனநிலை சரியில்லாம போயிடுச்சோன்னு உடனே டாக்டரை பார்க்க சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இவரும் ஒருவேளை பிரம்மையா தான் இருக்குமோன்னு மனசை தேத்திக்கிட்டு ஒரு சேஞ்சஸ்க்காக இந்த பப்பட்டை ஒரு பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு பப்பட் எடுத்துட்டு ஷோக்கு போயிடுறாரு. அந்த ஷோவை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த பப்பட்டோட வாய்ஸ் அவரோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அதுல ரொம்ப டென்ஷன் ஆகி நேரா வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கிற பப்பட்டை தூக்கி போட்டு மொத்தமாவே உடைச்சிடுறாரு. ஆனா லைட் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள இருந்த பப்பட் இப்ப சோஃபால உட்கார்ந்து இருக்கு. அப்ப இவர் உடைச்சது எதுன்னு பார்த்தா